1.5 கோடி கடை இருக்குது, டாஸ்மாக் கடை. ஒரு பாட்டிலுக்கு யார் வாங்கினது? செந்தில் பாலாஜி. அப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 1.5 கோடிக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, ஆண்டுக்கு 24,000 கோடி. இந்த 10 ரூபா வாங்கினதுல இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. பல துறை, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் நடக்காத துறையே இல்ல. ஸ்டாலின் புலம்புறாரு, நான் ரைடை கண்டு பயப்பட மாட்டேன், ஆட்சி போனாலும் பயப்பட மாட்டேன்னு. ஆட்சி போகத்தான் போகுது, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி போக போகுது என்று ஸ்டாலினே முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டார். இனி கவலையே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கட்டுப்பாட்டிலே துறை கிடையாது. எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்க அமைச்சிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியும்? இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அந்த குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு லட்சக்கணக்கான பணம் வாங்கி முறைகேடு நடத்திருக்கிறாங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சி துறையில டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதாரத்தோட இங்க ஈடி அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுல வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. செய்யல. அதிமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நேற்றைய தினம் உடனடியாக இதில் ஆதாரம் இருக்கின்றது. ஈடி அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குவது உண்மையாகிவிட்டது. உண்மை